நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவைகளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினால எல்லாரையும் நிறைத்து பலப்படுத்தி அபிஷேகத்தோடு பாவம் ஆராதிக்கும்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரும் இப்படி கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க. வந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு யாவரையும் கர்த்தர் துரிதப்படுத்தி ஆயத்தமாகி ஆமென் கர்த்தாவே சுகபத்திரமாக கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிற அடியார்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் அபிஷேகத்தோடும் புதுபலத்தோடும் புதிய ஆசீர்வாதங்களோடும் தெய்வீக சுகத்தோடும் புறப்பட்டு போகட்டும். அப்படியே செய்கிறவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். பாடி கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதிகாலமே புதிய இதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு கிருபை. ஹல்லேலூயா ஆமென். பாடி துதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா ஆராதிங்க. பிரைஸ் தி லார்ட். சுதந்திரம் ஆராதிக்கலாம், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் ஓர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த நன்மை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த நன்மை என்றும் பாடுவேன். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே நேசரேசுவை நான்
மகிழ்ந்திடுவே. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பாடுவோமே. எல்லாரும் பாடி துதிக்கலாம். ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொத்தழிந்து வாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொத்தழிந்து வாழாதே. ஆர்வின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்வின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பாடுவோமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பாடுவோமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஆய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ ஹல்லேலூயா. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பாடுவோமே. ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Glory. Praise the Lord. ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆமென். ஹல்லேலூயா. Glory. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையரா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையரா. ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவே. ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவே. பாடுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே
ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆமென். எல்லாரும் பாடலாம். நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. Glory, ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. 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 கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் உன்னதமான தேவனுடைய நாமத்தை எல்லாரும் சேர்த்து உயர்த்துவோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். புதிய இதயத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாத்திய கருவிகளை நேர்த்தியா வாசிங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆமென் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? ஓ தாய்த்தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேதில்லை. ஓ ரி பாபா 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 வல்ல வர வர தன்ன பௌஷ்யத்தர பாபா பாபா. ஆமென். ராஜா ஆவில நிறைந்து ஆமென் அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. வல்லமையினால எங்களை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ ரி பாபா பாபா வல்ல வர தன்ன பௌஷ்யத்தர ஓ glory 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 glory. ஓ மகிமை தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். glory Lord, praise you praise you praise you praise you. hallelujah. glory 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 glory. amen. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபான் என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் தந்து ஜீவபான் என்றும் ஓடுவே. ஆமென். இயேசு என்னும் நாமமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆத்துமாவின் கீதமே ஆராதிப்போமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. நேசரே சுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஒரு முறை கூட எல்லாரும் பாடுவோம். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்து
காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஆமென். எல்லாரும் துதிக்கலாம். வாய்கள் விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோமா? Glory Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க. ஹல்லேலூயா. நாமம் வாழ்க. சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆமென் என் பக்கத்தில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உன்னுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் Hallelujah. பாடுவோம். துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் Hallelujah. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த ஆமென் ஆமென். glory glory hallelujah. கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருதயம் மீண்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் Hallelujah. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் Hallelujah. துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீதனால் ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம்
நிறைந்த உள்ளத்தோடு ஆமென். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இன்னவனாம் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். எல்லாரும் பாடி கர்த்தர் ஆராதிக்கலாம். இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா ஆமென். துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாமே விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லணும் ஸ்தோத்திரம் சோதரன் சோதரன் என்று. ஆமென் glory Lord hallelujah. கொஞ்சம் பேர் வாயை திறக்காம இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் 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 சத்தமா துதிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆமென். நல்லா சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை நீ விரிவாய் தரேன்னு சொன்னாரு. அப்பதான் உன் நன்மையினால நான் நிரப்புவேன். பாடின பாட்டு என்ன? நன்றியால் உள்ளம் பொங்கிடுதேன் பாடணும். ஆமென். அந்த உள்ள நன்றியினால பொங்கட்டும் நிறைந்திருக்கிறது. ஆமென். praise the Lord. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்லுங்க. நல்ல ஆவில நிறைந்து ஜெபிங்க. ஓ ரிபாபா ஹalleluya hallelujah glory 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 amen praise you hallelujah amen praise
நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்கள் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்தீர இருமையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே பொங்கிடுதே நாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்துதி சாஸ்திரமோ. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தொடர்ந்து ஒரு 10 சோதரம் சொல்லுவோமே எல்லாரும். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஓரி பாபா பாபா சோதரம் 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 பவிஷ்யந்தரவல. ஆமென். சோதரம் 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 சோதரம். ஓ ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise you Jesus. Amen. ஸ்தோத்திரம். glory 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 glory. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். Amen. Praise the Lord. Oh glory. Oh Rabba Baba. Hallelujah. Hallelujah hallelujah hallelujah. Amen. Praise the Lord. நன்றினால் நம்முடைய உள்ள நிரம்பட்டும். நன்றினால் உள்ள நிரம்பட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ glory. Hallelujah hallelujah hallelujah. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், வாக்கு மாறாத தேவன், வார்த்தையின்படி நம்மை நடத்துகிற கர்த்தர், நடத்துகிறவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ள தேவன். அவர் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. glory glory. ஓ glory. உள்ள நதியினால நிரம்பட்டு நிரம்பட்டு நிரம்பட்டு. ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. ஓ glory 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 glory. ஆமென். praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்யும்படி தேவனாய் கர்த்தர் எங்களை எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், பாடி துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தரின் மத்தியில் அற்புதங்களை செய்கிற தேவன். பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு அப்பாவுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படி, வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும்படி, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கர்த்தரை ஆராதித்தோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஒரு வேத பகுதியை வாசித்து விட்டு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள்.
நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனையிலும் எங்களை கூடி வர செய்திருக்கிறீங்கப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமா நம்முடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிதமான பகுதிகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, விசேஷமாக தியானிக்க போகிறதான இந்த வார்த்தைகள் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர்தாமே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் என்கிறதான வார்த்தையின்படியே ராஜா நீரே எங்களோட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறதான வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எல்லாருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மிதமான ஆராதனை முழுதுமாய் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அப்பா வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடினில்லாத அன்பின் நாமத்திலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்குது பாருங்க. தேவனை துதிச்சோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம், அவரை ஆராதித்தோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோட கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற பொழுது அவர் என்ன பண்றாங்க? நம்ம மத்தியில அசைவாடுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை எவ்வளவாய் நம்ம துதிக்கிறோமோ, எவ்வளவாய் பாடுகிறோமோ, ஆமென், கர்த்தருக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோமோ, அவ்வளவாய் கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுதான்? அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுங்க, துதியினால கிருபை என்ன பண்ணுதான்? பெருகுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபை நமக்கு வேணும்னு சொன்ன கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும், நல்ல ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம தேவனோட நம்ம நெருங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணாது? சோர்வுகளோ அசதிகளோ பலவீனங்களோ ஒன்றும் நம்மை நெருங்காது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான நல்ல தெரிந்ததான ஒரு வசனம். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா? கூட கொடுக்கப்படும். படிக்கிறதான இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம் பாருங்க. ஆமென். நம்ம பார்க்கிறதான ஒரே ஒரு காரியம் இந்த நாளிலும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம். இந்த தேடுங்கள் அப்படிங்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு உண்டு. அதில் ஒரு 2 வார்த்தைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சீக் அப்படின்னு சொல்லியும் சர்ச் அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணப்பட்டிருக்குது?
போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். ஆங்கில வேதாகம் அரைச்சி வச்சிருந்த வசனத்தில் உள்ள முதல் பகுதியை மாத்திரம் வாசிங்க. Seek ye first the kingdom of God and His righteousness, and And all all these things shall be added. Seek ye first the kingdom of God. அப்போ இந்த வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது seek அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமென். search அப்படிங்கிற பொழுது ஒரு பொருளை காணாமல் போட்டுட்டு அதை தேடி அலைந்து நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் சர்ச். சீக் அப்படிங்கிற பொழுது ஒரு காரியத்தை நம்ம ஆவலாய் நம்ம கண்டு எடுக்கிறதுக்கு நம்ம போகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை நோக்கி நம்ம வாஞ்சியாய் செல்லுகிறோம் பாருங்க. அதற்காக தான் இந்த வார்த்தை சீக் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனுடைய வாழ்க்கை முழுவதுமா எப்படி போயிடுது? இந்த தேடல்ல என்ன பண்ணிடுது? ஓடிடுது பாருங்க. அப்படித்தானே? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருச்சாங்க அப்படின்னு சொன்னா அநேக காரியங்கள் என்ன பண்றாங்க? தேடி ஓடி அதற்குரிய காரியங்களை பார்க்கும்படியாய் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? உண்மையா இல்லையா? உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே எப்படி தான் இருக்குது? ஒரு தேடல் நிறைந்ததாகவே தான் என்ன பண்ணுது? இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை ஜனங்கள் தேடுறாங்க. அநேக காரியங்களுக்காக அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. கடந்த மாதங்கள்லாம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர் எல்லாம் பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிகளை தேடி திரிஞ்சு அலைஞ்சு பார்த்துருப்பாங்க. உண்மை தானே? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். படித்து முடித்தவர்கள் தங்களுடைய வேலைக்காக என்ன பண்ணுறாங்க? தேடுகிறாங்க. நல்ல ஒரு நிறுவனம், நல்ல ஒரு சம்பளம் உள்ளதான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? தேடுகிறாங்க. பள்ளிக்கூடங்கள் முடிச்சதான பிள்ளைகள் கல்லூரி, நல்ல கல்லூரி, ஆமென், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காலேஜ், நல்ல ஒரு ரெப்புடேஷன் உள்ளதான ஒரு காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கல்லூரிகளை தேடுறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் முடித்தவங்க பெண் பிள்ளைகளாக இருந்தால் மாப்பிள்ளை தேடுறதும், மாப்பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளைகளை தேடுறதும், இப்படியே ஒரு தேடல என்ன பண்ணிடுது? அநேகருடைய வாழ்க்கை போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் இங்கே வசனத்தில் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறது பாருங்க. ஆமென். முதலாவது நீங்கள் என்ன பண்ணணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கங்களில் ஆமென் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டதான ஒரு காரியம் பாருங்க. ஆமென். இதோட வசனங்கள் 25 to 34 வரைக்கும் நீங்க வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஆமென் ஒரு மனுஷனுடைய சர்வைவல், அதாவது உன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக எப்படியெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, என்னென்னலாம் அவங்க தேடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அதில் பார்க்கிறோம் அவனுடைய தேவைகள் முதலாவது என்ன பண்ணணும்? சந்திக்கப்படணும். ஒரு நாள் பொழுது விடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு இருக்கிறதான தேவைகள் அநேகம் உண்டு பாருங்க. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்காக அவன் அநேக காரியங்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறான். அன்றன்றைக்குள்ளதான ஆகாரம், தண்ணீர், உடை, இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் நீங்க முதலாவது என்ன பண்ணுங்க? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய முறை இந்த வசனங்களை வாசிச்சிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது அப்படின்னு சொன்னா என்ன? சரி, ஆசிரியர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. பரலோகத்தை தேடுகிறது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதான் இங்கே ரொம்ப அழகாக வசனம் சொல்லியிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம என்ன பண்ணணுமா? முதலாவது தேடணும். அநேக காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் நம்ம தேடி திரிகிறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் காட்டிலும் ஆமென் நம்முடைய ப்ரையாரிட்டி, நம்முடைய முதல் தன்மை, முதலாவது காரியம் ஆமென் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற பொழுது தேவனுக்கு நம்ம செலுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம செலுத்த வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது. அப்படியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நம்ம தேடுகிற பொழுது ஆமென் நமக்கு தேவைப்படுகிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க? பரிபூரணமாய் தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 34ஆம் அந்த அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், அஞ்ஞானிகளும் என்ன பண்றாங்களாம்? இதை தான் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள் சொல்லி பார்க்கிற பொழுது ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. காமன் பீப்புள் அப்படி இல்லைன்னா ஜென்டைல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. அதாவது தேவனை அறியாத உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களும் இப்படிப்பட்டதான ஆகாரத்திற்காகவும் தங்களுடைய உடைக்காகவும் ஆமென் தங்களுடைய தேவைகளுக்காகவும்
ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் வசனம் அழகாய் சொல்லி இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களாம்? கர்த்தருடைய பார்வையில ரொம்ப விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சுதம் இப்படியாக உலகத்தின் ஜனங்கள் அநேக காரியங்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமென், நம் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை நம்ம தேடுகிற பொழுது, ஆமென், இந்த உலகத்தின் ஜனங்கள் தேடி ஓடுகிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர்களை காட்டிலும் கர்த்தர் நமக்கு திரளாய் கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாங்க? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரத்தில் உலகத்தின் ஜனங்களைப் போலவே, ஆமென், கர்த்தரையும் கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும், ஆமென், கர்த்தருடைய நீதியையும் நம்ம பின்னாடி வச்சுட்டு உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறதான காரியங்களும் நோக்கி அநேக நேரங்களில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறது நிமித்தமாக தான், ஆமென், கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் நம்மால் என்ன பண்ண முடியல? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் அநேக குடும்பங்கள் இன்னும் தேவை இருக்குது, பண தேவை இருக்கு, பொருளாதார தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, நம்ம அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம். ஆமென், கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம தேடுகிறோமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆமென், அது ஒரு எட்டர்னல் கவர்மெண்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நித்திய அரசாட்சியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய, ஆமென், ராஜ்யம், ஆமென், அது நித்தியமாக நிரந்தரமான ஒரு அரசாட்சியாக இருக்கிறது. இந்த பூமி தோன்றினதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவோ கவர்மெண்ட் வந்து போயிருக்குது. அப்படிதானே? நம்முடைய தேசத்துல கூட நிறைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? வராங்க போறாங்க. வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ராஜ்யங்கள் தோன்றினது, அநேக ராஜ்யங்கள் வந்தது. ஆனால் எல்லா ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? அழிந்து போயின. ஹல்லேலூயா. எல்லா ராஜ்யங்களும் ஒரு நாள் வந்த பொழுது அவைகள் முடிந்து போயின. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம், ஆமென், கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு நாளும் என்ன பண்ணுகிறது இல்லை? முடிந்து போகிறதே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ராஜ்யத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? தேடி நம்ம ஓட வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உலகமும் உலகத்தில் இருக்கிறதான ராஜ்யங்களும் பொருளும் செல்வங்களும் ஒரு நாள் என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யம், ஆமென், ஸ்தோத்திரம், அது நித்தியமாக உள்ளதாக இருக்கிறது பாருங்க. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் அவை நித்தியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில், ஆமென், ஒரு மனுஷன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஏன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, ஆமென், நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 8:1 மாத்திரம் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் அவர் எல்லா இடங்களிலும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணாரா? வாசிங்கம்மா திரும்ப அந்த வசனத்தை. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் வேதாகமத்தில் நம்ம இந்த சுவிசேஷங்கள் நம்ம பார்க்கிற பொழுது அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து, ஆமென், ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த மனுஷன் நம்ம மத்தேயுல பார்க்கிறோம், ஆமென், இயேசுவை நோக்கி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நித்திய ஜீவன், நித்தியத்தில் இருக்கிறதான, ஆமென், அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அவைகள் எண்ணற்றவைகளாக இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் கடந்த நாட்களில் ஒரு சகோதரன்ட்ட நான் பேசி கொண்டிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், ஒருவேளை மரிச்சிட்டா உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஜீவன் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அப்போ தான் அந்த மனுஷனுக்கு, அந்த சகோதரனுக்கு என்ன பண்ணுச்சு? ஒரு யோசனையே வர ஆரம்பிக்குது. அப்போ மரிச்சதுக்கு பிறகு அப்படி ஒரு காரியம் உண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சுவிசேஷம், ஆமென், இன்னும் அநேகருக்கு என்ன பண்ணலை? அறிவிக்கப்படலை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு, ஆமென், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மனுஷன் கேட்கிற பொழுது, முதலாவது நம்ம பார்க்கிறோம், நம்ம எப்படி அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறதுனால என்ன பண்ணிடலாம்?
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அநேக நேரத்தில் நம்ம நினச்சிடுறோம் பாருங்க. ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். காலையில் எழுந்ததும் நான் வேதத்தை வாசிக்கிறேன், நாள் முழுவதும் வேதத்தை வாசிக்கிறேன், அதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் தேடுகிறது. ஆலயத்துக்கு போகிறேன், அதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறதுன்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது பாருங்க. எடுத்து வாசிங்கம்மா. ஆமென். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நல்ல கவனிங்க, வசனங்களை கவனிங்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். தொடர்ந்து வாசிங்க, 24 வரைக்கும் வாசிங்க. அவன் அவரை நோக்கி எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவனை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவாய் என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்த்திலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரமா இப்ப அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க. ஆமென். நீ கற்பனைகள் எல்லாம் நீ கை கொள்ளணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய சிறு வயது முதலாகவே நான் அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை பார்த்து அப்படிதான் ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற போது சொல்றாங்க, ஆமென், நீ இதெல்லாம் நீ செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம அநேக இதெல்லாம் சொல்கிறோம். ஆமாம், நான் காலையில் ஜெபம் பண்ணுறேன், சாயங்காலம் ஜெபம் பண்ணுறேன், வசனம் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா வேலையும் நான் செய்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளுக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறாங்க, ஆமென், நீ உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு. ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு அதை கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மனுஷன் ஆஸ்தியில மிகவும் திரளாய் இருந்ததுனால அந்த மனுஷனுக்கு அதை விட்டு வரதற்கு மனமில்லை. ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்திலும் கர்த்தர் விரும்பாத அநேக காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, திரளாய் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண சொல்றாங்க, நீ விட்டு விடு. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதான இந்த காரியங்களை எல்லாம் நீ விட்டுடு. ஆமென். நான் வேண்டான்னு சொல்லுகிறதான காரியங்களை எல்லாம் நீ என்ன பண்ணிடு, விட்டுடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் இருந்தாதான் சர்வை பண்ண முடியும், வாழ முடியும் சொல்லி அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்றது இல்லை, நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம அவைகளை நீக்கி போடுகிறது இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மனுஷனுக்கு அறிவு இல்லை பாருங்க. ஆமென். இந்த பூமியில இருக்கிறதான இந்த பணமும் பொருளும் செல்வமும் இந்த பூமியோட என்ன பண்ணிடும், அழிஞ்சிடும். இவைகளை என்னால பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்தால், ஆமென், அந்த நித்திய ஜீவனுக்கு நான் போனா அந்த பரலோகம் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக அது உண்டு. அதுல பொன்னும் வெள்ளியும் மிகுந்த ஆஸ்திகளும் அங்க இருக்குது. அவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமென். நித்தியமாய் வாழலாம்ங்கிறதான அந்த எண்ணம் அந்த மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது பாருங்க. அப்பதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான், ஆமென், ஸ்தோத்திரம், பரலோகத்துல நுழையிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஒட்டகம் ஒரு ஊசியின் காதில் நுழைகிறது கூட எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஒட்டகம் கூட அந்த ஊசி நூல் கோக்கிறதான அந்த துவாரத்தில் நுழைஞ்சிரும். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் நுழைகிறது மிகுந்த கஷ்டம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க, எந்த காரியத்தில் ஆமென் நாம் அதிகமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்பாத எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிருங்க. நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும்
அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி தேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தவும், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது உத்தரவாதக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பொருள் ஆசைகளும் பண ஆசைகளும் தேவையில்லாத பேச்சும் தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாதா? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அநேக நேரத்தில் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கிறோம். பாருங்க, நம்ம இதெல்லாம் சரிதான் சொல்லி நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, ஹல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணுகிறது இல்லை, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதே இல்லை. அதான் நம்ம வாசி இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் மற்ற ஜனங்களைப் போலவே நாமும் செய்யும் பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதா? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இவைகள் எல்லாம் இந்த பொருளாசை, பணம், இதற்காக தேவனை விட்டு நாம் விலகுகிற பொழுது கர்த்தரோட ராஜ்யத்தில் நம்ம போக முடியாது என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது நாம் விட வேண்டியதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விடுகிறது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நாம் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது இன்னும் நம் மனம் திரும்ப வேண்டியதான காரியங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்கிறது. பாருங்க, நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி மதம் மாறுகிறதுனால நாம் என்ன பண்ணிக்கிறது இல்லை, கிறிஸ்தவர்களாக இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் உண்டாகும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறபடியாக நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிற பொழுதுதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய டாக்குமெண்ட், நம்முடைய சர்டிபிகேட்ஸ்ல நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறதுனாலயோ, ஒரு கிறிஸ்தவ பெயரை நம்ம வைத்துக்கிறதுனாலயோ நம்ம என்ன பண்ண முடியாது? கிறிஸ்தவனாக வாழ முடியாது. ஹல்லேலூயா. நம் மனம் திரும்பும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவனாக வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்படியாக நம் மனம் திரும்பும் பொழுது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், உலகத்தையும் பொருளாசைகளையும் பண ஆசைகளையும் நம்ம என்ன பண்ணணுமா? விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்க, இவைகள் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்புதல் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மார்க் 1:15. மனம் திரும்புங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்லி அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது? வசனம் சொல்லி இருக்குது. பாருங்க, ஹல்லேலூயா. மனம் திரும்புதலும் விசுவாசமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, நம் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நம்ம எந்த அளவுக்கு தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதலும் விசுவாசமும் நம் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறதுல ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிற பொழுது மனம் திரும்புகிற பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சமீபமானவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ஏன் மனம் திரும்பணும் சொல்லுகிற பொழுது வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நம் பாவம் செய்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணோமா?
தேவ மகிமை அற்றவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம்? அநேக பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்திருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாவமே நான் செய்யலன்னு சொல்லி யாரால என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது பாருங்க. ஆமென். நம்ம பாவம் செய்து தேவ மகிமை நம்ம அற்றவர்களா இருக்கிறதுனால ஆமென் நாம் மனம் திரும்பும் பொழுது ஆமென் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென். நம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சித்து அவருடைய நித்திய ஜீவன்ல நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க? கொண்டு போய் வைத்துக்கிற தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால மனம் திரும்புதல் ஆமென் நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் எந்தெந்த காரியங்கள்லாம் நம்ம மனம் மாறாமல் இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள்லாம் நம்முடைய மனதில் மாற்றம் உண்டாகாமல் இருக்கிறது என்று சொல்லி ஆமென் நாம் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? சோதித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். நான் உங்களை பார்த்தோ இல்லை நீங்க என்ன பார்த்து என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. நீங்க இதெல்லாம் மாறணும் பாஸ்டர், நீங்க இதெல்லாம் மாறணும் சிஸ்டர்ன்னு சொல்லி, சிஸ்டர் பிரதர்ன்னு சொல்லி நான் என்ன பண்ண முடியாது? யாருக்கும் சொல்ல முடியாது பாருங்க. ஆனால் நமக்கு ஆமென் நம்மை குறித்ததான காரியங்கள் நன்றாக தெரியும் பாருங்க. ஆமென். வேதத்தின்படி நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா? வேத வசனம் சொல்லுகிறபடி நம்ம காரியங்களை செய்கிறோமா என்று சொல்லி ஆமென் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வெளிப்புற காரியங்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பேச்சுக்கள் இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு பிரியமா இருக்கிறது போல் நம்ம நடந்து கொள்கிறோம். அநேக நேரங்கள் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் ஆமென் நம்முடைய உள்ளத்திலிருந்து தோன்றுகிறதான காரியங்கள் ஆமென் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்கள் வாசிங்க. சமாதானமுமா எப்படி என்றால் வாக்கு சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. வாக்குக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். மாம்ச சிந்தை தேவனுக்கு அருவருப்பா இருக்குது என்று சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறதான சிந்தனைகள், எண்ணங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்து பிரகாரமாக கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கர்த்தர் வெறுக்கிறதான காரியங்கள் அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் ஆவியின் சிந்தை நமக்கு வேணும் பாருங்க. ஆமென். நம்முடைய செய்கைகளில் மாத்திரம் நம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது போல செய்யாம ஆமென் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம பார்த்ததான காரியம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு பண ஆசைகளையும் பொருளையும் தேடி ஓடாம நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நம்ம பார்த்தோம் ஆமென் மனம் திரும்புதலும் விசுவாசமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறதுல ஆமென் இந்த ஞானஸ்நானம் ரொம்ப பிரதானமான ஒன்றாக இருக்குது பாருங்க. ஆமென். அந்த அதிகாரத்தை முழுவதுமா நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அநேக அந்த அதிகாரம் முழுவதுமாக ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு 8-10 வசனங்கள் வரைக்கும் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு ஆள் பிறக்கல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். தெளிப்பு ஞானஸ்நானமாக இருக்கலாம், குழந்தை ஞானஸ்நானம் என்னென்னமோ என்ன பண்ணுறாங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்க. விதவிதமான ஞானஸ்நானங்கள்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொண்டு இருக்கிறது. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவலன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாதான்? பிரவேசிக்கிறது
கூடாத காரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் வசனத்தை கேட்டு ரொம்ப நாளாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னும் ஞானஸ்தானத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை ஆமென் இந்த நாளில் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆமென் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்க நமக்கு ஒருவேளை ஒரு தடையா இருந்துச்சுன்னு சொன்னா ஆமென் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால காலத்தை தாழ்த்தாம ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆமென் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லா காரியங்களும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதான காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இவைகள் எல்லாம் நம்மை பரலோகத்தில் நித்திய ஜீவனில் கொண்டு போய் நம்மை சேர்க்கிறதான காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை படித்து விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்படியே கடந்து சென்று விடுகிறோம் பாருங்க. ஆனால் ஆமென் இவைகள் எல்லாம் நம்ம செய்கிற பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோம் பாருங்க. இவைகள் எல்லாவற்றையும் நம்ம முதலாவது செய்யாம இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பின்னாடி வச்சுட்டு மற்ற எல்லா காரியங்களையும் நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில குறைவுகளும் ஆமென் ஸ்தோத்திரம் பற்றாக்குறைகளும் தேவைகளும் இன்னும் அநேகமாக இருக்கிறது பாருங்க. உலகத்து ஜனங்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் கர்த்தரை நம்ம தேடுகிற பொழுது கர்த்தர் நம்ம ஒரு நாளும் குறைவுபட விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அதான் வசனம் சொல்லுகிறது இல்லையா? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். சுதம் கர்த்தரை தேடுகிறதுல ஆமென் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுகிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருடைய ராஜ்யம் தாமதமாகிறதற்கு காரணம் இதுதான் பாருங்க. ஆமென். நீங்களும் நானும் தான் இன்னும் உலகத்தின் காரியங்களை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் மனம் திரும்ப வேண்டியதான காரியங்கள் அநேகம் இருக்குது பாருங்க. ஆலயத்துக்கு வருஷ கணக்காக வந்துட்டு இருக்கிறோம், மாச கணக்காக வந்துகிட்டு இருக்கிறோம், வசனங்கள் பல கேட்டு இருக்கிறோம். இன்னும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாம இருக்கிறோம்? ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம் பாருங்க. ஆமென். நம்ம கடந்த நாட்கள் நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆமென். ஆபிரகாமுக்காக தேவன் என்ன பண்ணாங்க? அநேக ஆண்டுகள் 25 ஆண்டுகள் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அப்படியாக தான் பாருங்க. ஆமென். உங்கள் நிமித்தமாகும் என் நிமித்தமாக தான் கர்த்தருடைய வருகை என்ன பண்ணிட்டு இருக்குது? தாமதமாய் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மாற்ற வேண்டியதான காரியங்கள் மாற வேண்டும் பாருங்க. அதே போல் மத்தேயு 24ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுகிற பொழுதுதான் என்ன பண்ணுமா? முடிவு வரும் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது. அதிகாரம் முழுவதுமாய் நீங்க வாசித்து பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறது போல கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறதுல எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பரமேறது முன்னாடி சொல்லிட்டு போன ஒரே ஒரு வேலை அதுதான் நம்ம கிட்ட. உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. வேற ஒரு வேலையுமே நமக்கு என்ன பண்ணல? சொல்லலை பாருங்க. அந்த ஒரு வேலை நம்ம செய்கிறோமான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் எங்கும் பிரசங்கிக்கப்படணும். அப்பதான் என்ன பண்ணப்படும்? முடிவு வரும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் கர்த்தருடைய வருகை தாமதமாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் காரணம் என்று சொல்லி நம்ம தான் என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி ஒரே முறை வாசிங்கம்மா மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் ஆமென் அதை தேட வேண்டியதான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கண்டிப்பா தருவாங்க பாருங்க. ஆமென். நம்ம தேட வேண்டியதை விட்டுட்டு ஆமென் கர்த்தர் தரேன்னு சொல்லுகிறத நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கண்ணுக்கு முன்னாடி அழகா கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்துட்டாங்க. ஆமென். அன்றன்றுக்குள்ளதான காரியங்களை கொடுத்துட்டாங்க. ஆமென். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க. உடைகள், ஆகாரம், தங்குற இடம் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆமென் அதிகமா தரேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு வரதற்கான காரியங்களை மாத்திரம் நீ தேடு, நான் இவைகள் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமீன், உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடியதான காரியங்களை நமக்கு பின்னால வச்சு விட்டோம். ஹல்லேலூயா. ஆமீன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும் பொழுது கர்த்தர் ஆமீன் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமீன். சுதம் அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். ஆமீன். ஒருவேளை இன்னும் இவைகள் எல்லாம் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்க, ஆமீன், உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஆமீன், கர்த்தருடைய காரியங்களை நம்ம பின்னாடி வச்சிருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ஆமீன், அவருடைய நீதி, இவைகள் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பவும் இருக்க வேண்டியதான ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஆமீன். இன்னும் மனம் பொருந்தி மனம் திரும்ப வேண்டியதான காரியங்கள் என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆமீன். வேத வசனத்தை வாசிங்க. ஆமீன். சுவிசேஷங்கள்ல பாருங்க, அநேக இடங்களில் ஆமீன் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஒப்பான காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆமீன். அவைகள் எல்லாவற்றையும் வாசித்து இவைகள் எல்லாம் மனம் மாற வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் மாறும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமீன். இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமீன் ஞான ஸ்நானம் எடுக்காமல் ஆமீன் மறுபடியும் பிறக்காமல் இருப்போம் என்று சொன்னா ஆமீன் இந்த நாளில ஒப்பு கொடுங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த நாளில் இருக்கும் என்று சொன்னால் ஆமீன் கைவிடப்பட்டவர்களாய் நம்ம இந்த பூமியில் இருப்போம். பாருங்க, ஆமீன், நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆமீன் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிற பொழுது கர்த்தர் திரளான ஆசீர்வாதங்கள் திரளான நன்மைகளை நமக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம். ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்க அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் என்னென்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். ராஜா, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவைகள் நாங்கள் வேதத்திலிருந்து வாசித்து அதன்படி நடக்க அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் நீதியையும் நாங்கள் தேடுகிற பொழுது அப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு திரளாய் தருகிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா நீர் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க. ராஜா, அப்பா நாங்கள் தேடுகிறதில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக எங்களை நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் உடைய நன்மைகள் ஒவ்வொருவரும் இரட்டிப்பாய் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனத்தின்படி நடக்க அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீங்க தேடுறதுக்கு துவங்குறீங்களோ அப்பொழுது ஆமென் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாலமோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம கண்கூடாக கண்டோம், வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ஆமேன் அரிதான காரியங்களை தேடினபடினாலே சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கேட்கல, மேலானவைகளை நாடினான். ஆமேன் பிரைஸ் எல்லாம். ஞானத்தை கேட்டான். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபை வேணும், ஞானம் வேணும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய நீதி தேடுகிற அந்த கிருபை எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கால்வில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. glory glory praise the Lord. நாம் விழித்துக் கொள்ள வேண்டியதான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுதே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். praise the Lord. யாரு நம்ம தட்டி எழுப்புறதுக்கு முன்னால வசனம் கேட்டுட்டா நம்ம என்ன பண்ணணும்? விழித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா, விழித்தெழு விசுவாசியே. விசுவாசிகளாகிய நம்ம எல்லாரும் விழித்துக் கொள்ள வேண்டியதான ஒரு இடத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆமென். ஊழியக்காரர்களும் கூட விழித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஆமென். இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஷ்டம் போன வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சரியா பயன்படுத்தாத ஒரு அனுபவம். ஆமென். துருபதேசங்கள் ஜனங்களை சரியான வழியில் நடத்தாம தவறான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களானாலும் விசுவாசிகளானாலும் யாராயானாலும் விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இன்றைக்கே அர்ப்பணிக்கணும், இப்ப கொடுத்துடணும். பாடல் என்ன சொல்லுகிறது? அர்ப்பணம் தூயனே என்னை அழித்தேன், அர்ப்பணே ஆயினும் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படி எல்லாரும் நம்ம சொல்ல போறோம். பிரைஸ் தி லார்ட். அர்ப்பணம் தூயனே என்னை அழித்தேன், அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணம் தூயனே என்னை அழித்தேன், அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருவீரேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருவீரேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். விழித்தெழு விசுவாசியே. பல்லவியை நம்ம திரும்ப பாட போறோம். ஆமென். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து பாடி ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, தீர்மானங்களை எடுங்க. இந்த நாளில் நம்ம கேட்டது போல முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். ஆமென். அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து 100% வேத வசனத்தின்படி வாழ்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு இன்றைக்கு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகிறதோ, ஆமென், அந்த நாளில் இருந்து என்ன பண்ண துவங்கிடணும்? ஆமென். அறுவடை பணியை செய்ய துவங்கிடணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க ஆமென் விழித்து கொண்டு அறுவடை பணியை துவங்குங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி நீங்க கர்த்தரை மையப்படுத்தலாம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. அர்ப்பணம் தூயனே என்னை அழித்தேன், அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணம் தூயனே என்னை அழித்தேன், அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருவீரேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருகின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். விழித்தெழு விசுவாசியே, விழித்து கண்களை ஏறிட்டு வா, எழுந்து கட்டுவோம் வாருங்களை இன்றே, எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் வாருங்களை இன்றே, எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பாடுவோம். தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, விழித்து கண்களை
கட்டிடவா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிட மீண்டும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா விழித்தெழு விசுவாசியே நீ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தீர்மானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென். அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். அறுவடை பணியை செய்வோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக அதற்கேற்ற பிரதிபலன்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அவர்கள் முன்னே வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். காணிக்கைக்காக ஜெபிப்பாங்க. எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மீன் ஸ்தோத்திரம். நம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம். மாசற்றவரே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறக்கிற எங்கள் அன்பின் நல்ல தேவனே மக்கு ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, நல்ல தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லது ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் தானே நாங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான் இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மகிமையாய் கர்த்தாவே ஆராதனை முழுமையிலும் நிரப்பினபடியினாலே ஸ்தோத்திரம். உங்க மகிமையின் பிரசன்னம் தாமே எங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ மகிமை தேவாலயத்தை மூடினது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே, அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தை ஆண்டவரே நீங்க நிரப்பினபடினாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே தம்முடைய ஆவியை நிறைவினால் நிரப்பினபடினாலும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி. இந்த ஆராதனையின் ஆண்டவரே பொறுப்புகளை கர்த்தர் எடுத்துக்கொண்டீங்க. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. பாடல் ஆராதனை ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையின் மூலமாய் நீங்க மகிமைப்பட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாம் இந்த நாளிலும் சபையோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, ஸ்தோத்திரம். நாங்கள் தேட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் தேடுவதற்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வார்த்தைகள் வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களை பலப்படுத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொள்ள அவைகளின்படி நடப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை கட்டளிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்களும் கர்த்தாவுடைய ராஜ்யத்திற்கான ஆயத்தப்பட வேண்டும் அப்பா. இன்னும் அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே செல்ல முடியாதபடி கர்த்தாவே எங்களிடத்தில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ ஆண்டவரே நீங்க அவைகளை எங்களை விட்டு நீக்கி ஆண்டவரே முற்றிலும் பலப்படுத்தி எல்லாவற்றிலும் நிறைவுள்ள ஒரு அனுபவத்திற்குள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ராஜா. இன்னும் உமக்குள் நிலைத்திருக்க கிருபைகளை கொடுங்க ஐயா. இன்னும் உங்களுக்காய் ஆண்டவரே உமக்குள் வளரத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்க கட்டளிட முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கட்டும் அப்பா, ஒவ்வொருவர் மேலும் தங்கட்டும் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் நீங்கி தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை தம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் காணட்டும் ஆண்டவரே. உங்க கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே உடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறதான அநேகருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட அநேகர் இருக்கிறாங்கப்பா, சுகவீனமாய் தங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள் ஐயா. இந்த நாளில் தானே
தானே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை தம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பலவீனம் நீங்கி சுகமாய் இருக்கட்டும் ஐயா. உங்க சமூகத்திலே தானே தம்முடைய பிள்ளைகளை வரும் நாட்களில் கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல காரணங்களினாலும் சூழ்நிலைகளினாலும் தடைபட்டிருக்கிறவர்களையும் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நீங்க கொண்டு வரணும் ஐயா. ஆண்டவரே தடைகள் மாற்றப்படட்டும். உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே ஜனங்களோடு வரணும் ஐயா. ஸ்தோத்திரம். உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே இத்தனை நாட்களாய் கத்தாவே தன்னுடைய விடுமுறை நாட்கள் இந்த கத்தாவே ஆண்டவரே காலங்கள் எல்லாம் முடித்த பிள்ளைகள் எல்லாம் நாளை தினத்திலிருந்து ஸ்கூலுக்கு போக போறாங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தை பலனை கொடுங்க. இந்த வெயிலின் தாக்கங்களும் உஷ்ணங்களும் பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கத்தாவே பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. கத்தாவே பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிற நாட்களிலிருந்து நல்ல சுகம் பலனோடும் ஆரோக்கியத்தோடும் கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே பள்ளிக்கு சேர்க்கிற பொழுதும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் நீங்க அதிசயத்தை செய்திருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவரே உங்க நாமத்தை ஒவ்வொருவரும் வந்து மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க கரங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையிலே 5:30 6:30 வரைக்கும் வாலிப பிள்ளைகளுக்கான ஜெப ஐக்கியம் இருக்கிறது. காலை ஆராதனைக்கு வராதவர்களும் மாலையிலே வந்து நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம். ஒருவேளை காலையில் வராதவங்க யாராவது இருந்தால் அவர்களை மாலை 5:30 6:30 வரைக்கும் நடைபெறுகிறதான இந்த ஆராதனைக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர் வாலிப பிள்ளைகளை அனுப்பி வைங்க. ஆமென். அவர்கள் வந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டு பயனடையட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்கூல் காலேஜுக்கு போகிற அருமையான பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்லா படிங்க. மேல் வகுப்பு காலேஜுக்கு போகணும். நிறைய பேர் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கே போயிட்டாங்க. ஆமென். கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.